என்ன குட்டி, டிவில இவ்ளோ சீரியஸா என்ன பாக்குற? டிவில பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கேன். பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கற? இந்த வருஷமாச்சும் குட்டீஸ் பேம்பர்ஸ் ஃப்ரீ கொடுப்பாங்க தான் பார்க்குறேன். இளநீ குடிங்க, இதை குடிச்சா உடம்பு தெம்பா இருக்கும். என்னையா குட்டி, இளநீ கிடைக்குமா? கிடைக்கும் மாமா, ஃப்ரெஷ் இளநீ தான். குடிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இல்லைன்னா காசே வேண்டாம். என்ன குட்டி, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு போல. மாமா, வெயில் அதிகம், இளநிக்கே தாகம் எடுத்திருக்கு. என்னப்பா இளநீ 60 ரூபா சொல்ற? யோ, உடம்ப கெடுக்கிற சாரையத்தை விலை கேட்காம வாங்கி குடிக்கிற, உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குற இளநிக்கு கணக்கு பார்க்குற. டேய் தம்பி, நல்ல வழுக்கையா, ஒரு இளநீ வெட்டுப்பா. இருங்க அண்ணே. என்னப்பா இளநியை வெட்ட சொன்னா என் பண்டைய பாக்குற? உன் மண்டையில இருக்க வழுக்க விட உலகத்துல எங்கேயுமே வழுக்க இருக்காது. என்னப்பா இளநீ தண்ணி உப்பா இருக்கு? யோ, இளநில நான் தான் சால்ட் கேட்குறேன். ஆளை பாரு, மரத்துல என்ன இருக்கோ அதுதான் வரும். என்னையா குட்டி இளநீ வியாபாரம் எப்படி போகுது? பெருசா வியாபாரமே ஆக மாட்டேங்குது. ஏன் குட்டி வருத்தப்படுற? எல்லாரும் இளநிய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க, அதனால எங்களுக்கு வியாபாரமே இல்லை. குட்டி, ஒரு தத்துவம் சொல்லு. மேனேஜர், நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்கன்னு புகழ்ந்தா நம்ம தலையில ஏதோ வேலையை கட்ட போறான்னு அர்த்தம். என்ன குட்டி, பொண்டாட்டி உங்களை அடிச்சிட்டாங்களாமே? உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா? எதுக்கு செல்லம் அடிச்சாங்க? என் பொண்டாட்டி காலண்டர் பார்த்து உங்களுக்கு 2 நாளைக்கு சந்திராஷ்டமம், யார்கிட்டயும் பேசாதீங்கன்னு சொன்னான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்போ உன் வாய்க்கில் உனக்கு 365 நாளும் சந்திராஷ்டமம் தானான்னு சொன்னேன், அதை அடிச்சிட்டா. குட்டி தங்கம் விலை 1 லட்சத்தை தாண்டிரும் போலயே. அதை தங்கம் வாங்குறவன் தான் கவலைப்படணும், நான் எதுக்கு கவலைப்படணும்? உங்க வைஃப் தங்கம் கேட்டா என்ன செய்வீங்க? உன்னோட புன்னகையே போதும், அப்புறம் உனக்கு எதுக்கு புன்னகைன்னு கைது சொல்லிடுவேன். என்ன குளிரு அடிக்கிற, குளிருக்கு டீ குடிச்சாதான் நல்லா இருக்கு. என்ன சின்னவரே, எங்க போகிறீர்கள்? நான் என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். ஏன் அட்டைய கையில வச்சிருக்கீங்க? அந்த கொடுமை என்ன சொல்ல? என்னாச்சு குட்டி? என்னோட சேஃப்டிக்காக தான். அப்படி என்ன பயம்? பொண்ணுங்களுக்கு பயந்துதான். ஏன் பொண்ணுங்க என்ன பண்ணாங்க? ரீல்ஸ்ல ரீச் ஆகணும்னு அவங்களே இடிச்சிட்டு வீடியோ போடுறாங்க. இந்த அட்டையை வச்சு என்ன செய்வீங்க? என் பக்கத்துல பொண்ணுங்க வந்தா அட்டையை சைடுல வச்சுக்குவேன். ரொம்ப கில்லாடியா இருக்கீங்களே. அப்படி இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியும். என்ன குட்டி, ஜுவல்லரி ஷாப்ல தனியா நிக்கிற? மைக்காரரே, இங்கேயும் வந்துட்டீங்களா? என்ன குட்டி, தங்கம் வாங்க வந்தீங்களா? நான் வாங்குற சம்பளத்துக்கு தகரம் கூட வாங்க முடியாது. ஏன் குட்டி இப்படி சொல்ற? மைக்காரரே, 1 கிராம் 13,000 ரூபாய் விற்கிறாங்க. என்னோட சம்பளமே 12,000 ரூபாய் தான். அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஜூஸ் குடிக்க கடைக்கு போனேன், 50 ரூபாய் சொன்னான். ஒன்னும் புரியலையே குட்டி. இங்க வந்தா நகை பார்க்குற மாதிரி ஃப்ரீயா ஜூஸ் குடிக்கலாம். என்னங்க இது, கஸ்டமருக்கு மதிப்பில்லையா? ஜூஸ் இன்னும் வரவே இல்ல. என்னங்க? கொஞ்சம் ஐஸ் போடுங்க. குடிக்கிறது ஓசி, இதுல ஐஸ் வேற. வாங்க மைக்காரரே. ஓடிடுவோம், இதுக்கு மேல இருந்தா அடிதான் வாங்கணும். வாங்க குட்டி சார் அண்ட் மேடம். வணக்கம். கோல்ட் செக்ஷன் எங்க இருக்கு? மேடம், இந்த கோல்ட் பாருங்க, டிசைன் நல்லா இருக்கும். யோ, பணம் கட்டுறது நானு, விட்டா அவ கடையே விலைக்கு கேப்பா. என்ன குட்டி, கோமணத்தோட வர்றீங்க? என் பொண்டாட்டி கூட நகை வாங்க போனேன், கோமணம் தான் மிச்சம், எல்லா காசும் காலி. வணக்கம் கத்தி சார். வணக்கம் மிக்கரே, நிம்மலுக்கு என்ன வேணும்? வியாபாரம் எப்படி போகுது?
தங்கத்துக்கு மதிப்பு இருக்கிற வரை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. குட்டி ரேஷன் கடையில 3000 வாங்கியாச்சா? மைக்காரே, அந்த சோகத்தை ஏன் கேக்குறீங்க? என்ன சோகம் குட்டி? என் பொண்டாட்டி அவளே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. 1000 ரூபாய் போச்சா? என் மனைவி எந்த பெட்டியில ஒளித்து வைக்கிறான்னு எனக்கு தெரியும். நான் அதை எடுக்க வேண்டும்.